Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about prisms, okay? So இதுக்கு முன்னாடி நம்ம lens, mirrors, spherical mirror, plane mirror, okay? So surfaces, refracting surface lens எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. So நீங்க பார்க்கல அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல ஏன்னா அதுல நிறைய பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, Subscribe பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல இருந்து physics வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. Okay, but let's go into the video. Okay, கவனிங்க prism. So prism அப்படினா என்னன்னா it is a tent. Tent means what? ஒரு கூடாரம்னு வாங்க இல்லையா? So it is a tent shaped structure made of transparent material glass and it is kept in a air medium. So ஒரு tent shapedல இருக்கும் structure அது. It is made of a glass material which is transparent. அது பொதுவா எங்க இருக்கும்? சரௌண்டிங் வந்து ஏர் மீடியம்ல தான் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதா? ஸோ இட் இஸ் அ கிளாஸ் பீஸ், ஒரு டென்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க. அதை வந்து நீங்க ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see a triangle. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டென்ட் ஷேப்டு ப்ரிசம். ஒரிஜினலாகவே ப்ரிசம் வந்து டென்ட் ஷேப்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து என்னது? ஏபிசி. ஓகே, அது வந்து ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடில் என்ன போட்டிருக்கு? DENF. ஓகே, ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ நம்மளுக்கு பொதுவான வந்து ப்ராப்ளம்ஸை நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபுல் டென்ட் ஷேப்பில் எப்போ பாரு யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் தான் காட்டுவாங்க. அதாவது ஏபிசி. ஓகே, ஏபிசி இட் இஸ் அ ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ப்ரிசம். ஓகே, பேசிக்காக இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்சிபல் செக்ஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ப்ரிசம்லேருந்து கட் பண்ணி எடுத்த பிரின்சிபல் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், which is nothing but the front side அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். yeah, it is a front side. ஸோ இப்போ பாருங்கள், ரிஃப்ராக்ஷன் த்ரூ ப்ரிசம். ஸோ லைட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரிசம் நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம், இப்போவே சொல்லிடுறேன். பட் இட்ஸ் என்டையர் ஸ்ட்ரக்சர் இஸ் திஸ். ஓகே, நம்ம லைட்டை வந்து ப்ரிசம் வழியாக அனுப்புவோம். ஸோ ப்ரிசம் இஸ் வாட்? ப்ரிசம் இன் ஜென்ரல் ஏபிசின்னு போட்டிருக்கேன். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் சம் ட்ரையாங்குலர் ஷேப். ஸோ வெளியில் வந்து ஏர் மீடியம் எப்பயும் போல். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் ப்ரிசம் வந்து கிளாஸ் இல்லையா, கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ண வைக்கிறேன், ரைட்? ஸோ இங்கேருந்து ஒரு லைட் வருது, இந்த சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகுது. இது வந்து நார்மல் டு திஸ் சர்ஃபேஸ். ஆஸ் யூஷுவல் ஸ்னெல்ஸில் அப்ளை ஆகும், லைட் ரே இது வழியாக வெளில வரும். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ப்ரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்த லைட்டு இன்சிடென்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஏபி அண்ட் ஏசி. ஸோ திஸ் இஸ் ஏபி அண்ட் ஏசி ஆர் டூ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். லைட்டு இந்த ரெண்டு சர்ஃபேஸ் வழியாக தான் பாஸ் ஆக போகுது. ஏபி அண்ட் ஏசி சைடுன்னு சொல்லலாம், இல்லை சர்ஃபேஸ். ஓகே, ஏபி அண்ட் ஏசி சைடு வழியாக தான் லைட் வந்து பாஸ் ஆக போகுது. ஏபி வழியாக லைட் என்ட்ரு ஆகுது. எது வழியாக வெளில வரும்? இன் ஜென்ரல் இப்படி போகிற லைட்டு எப்படி போகுதுன்னுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஜஸ்ட் யூ நீட் டு நோ ஏபி வழியாக உள்ளே என்ட்ரு ஆகும், ஏசி வழியாக வெளில வரும். ஆனால் இந்த பிசி வழியாக பாஸ் ஆகாது. சரி, எப்படி ஏபி ஏசியோ அதே மாதிரி பிசியும் என்னது? ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தான். பட் ஆனால் லைட் வந்து எது வழியாக? ரெண்டு வழியாக மட்டும் தான் பாஸ் ஆகுது. ஏபி அண்ட் ஏசி வழியாக தான் பாஸ் ஆகுது. ஓகே, இந்த எது வழியாக லைட்டு பாஸே ஆகலை? பிசி வழியாக பாஸ் ஆகாது. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேஸ் ஆஃப் த ப்ரிசம். அதாவது பாட்டம் மோஸ்ட் பார்ட்டை நீங்கள் பேஸ்ன்னு கூட புரிஞ்சிக்கலாம். பொதுவாக என்னென்னா லைட் வந்து அது வழியாக என்ன ஆகாது? நோ ரிஃப்ராக்ஷன் அக்கர்ஸ். அந்த பிசி சைடு வழியாக லைட்டு பாஸ் ஆகாது. ஏன்னா ஏபி வழியாக பாஸ் ஆகாது, ஏசி வழியாக வெளில வந்துடும். ஸோ மியூன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம். ஓகே, ஆங்கிள் ஆஃப் அ ப்ரிசம். இது வந்து ஒரு ப்ரிசம், ரைட்? இட் லுக்ஸ் சம்திங் லைக் அ ட்ரையாங்கிள். ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ப்ரிசம். ஆங்கிள் ஆப்போசிட் டு த பேஸ் ஆஃப் த ப்ரிசம். எது இங்கே பேஸ் ஆஃப் த ப்ரிசம்? பிசி தான் பேஸ். அது வழியாக லைட்டு பாஸ் ஆகுமா? ஆகாது. பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் என்னது? டோட்டலாக இங்கே 3 ஆங்கிள் இருக்குது. இது, திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். டோட்டலாக 3 ஆங்கிள் இருக்குது இங்கே பார்க்கும்போது. பட் பேஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது? திஸ் ட்ரையாங்கிள். ஸோ திஸ் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏ. ஸோ இந்த ஆங்கிள் ஏ, இந்த ட்ரையாங்கிளில் திஸ் ஏ இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். புரியுதா? எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு ப்ரிசமுக்குன்னு ஒரு ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஒரு ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் சொல்லுவான் இருக்கும், which is opposite to the base. பேஸ் வழியாக லைட்டு பாஸ் ஆகாது. ஸோ பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது you call it as what? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரிசம்ஸோட பேசிக்காக சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். சரி, ஜென்ரல் ஃபார்முலே அண்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட். நல்லா கவனிங்க, எப்பயும் போல் ஏர் மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ். இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் தான் பேஸ். ஏன்னா லைட் அது வழியாக போகலன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பேசிக்காக நம்மளோட லைட் வந்து என்ன ஆகுது? இப்படி வந்து இன்சிடென்ட் ஆகுது. Light is getting incident on this surface. Maybe this is
A, B and small c. Okay. First light எது மேலே வந்து மோதுது? AB surface, right? So அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா incident ray. Incident ray. இப்போ பாருங்கள், நார்மலோட ஆங்கிள் மெஷர் பண்ணணும். I1. I will call this as angle of incidence I1. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் இங்கே நடக்குது. இந்த பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் M. ஸோ லைட்டு நேராக எங்கே வந்து படுது? M பாயிண்டில் படுது. இது ஏர் மீடியம். இது என்னது? மியூ, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாஸு. ஸோ எது டென்சர் மீடியம், எது ரேரர் மீடியம்? இது ரேரர், இது டென்சர். ஸோ ரேரர்லேருந்து டென்சர் வரும்போது லைட் ரே என்ன ஆகும்னா, ஒரிஜினல் பாத் வந்து என்னது? லைட் ரேவோட ஒரிஜினல் பாத் இஸ் திஸ். அதுலேருந்து என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். இப்படி போன லைட் ரே டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகுது. அப்படியே இட்ஸ் கோயிங் அண்ட் இன்சிடென்ட் ஆன் த ஏசி சர்ஃபேஸ். ஓகே, பட்டதுக்கப்புறம் என்னது? திஸ் இஸ் அ நார்மல். ஓகே, இந்த லைட் வந்து இப்போ செகண்ட் ரிஃப்ராக்ஷன் அட்டைன் பண்ண போகுது. ஓகே, இந்த இடத்த வந்து யூ கால் இட் அஸ், லெட்ஸ் கன்சிடர் திஸ் அஸ் N. ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் Mல நடக்குது, செகண்ட் ரிஃப்ராக்ஷன் N என்ற பாயிண்டில் நடக்குது. இப்போ இது வந்து டென்சர் மீடியம், அது வந்து என்னது? ரேரர் மீடியம். இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம் இல்லையா? ஸோ அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும். அவே ஃப்ரம் த நார்மல். எனி டவுட் ஹியர்? ஸோ உள்ள ஒரு லைட் ரே அனுப்பின இன்சிடென்ட் ரே, ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் நடந்து வி காட் த ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டட் ரே. அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ரிஃப்ராக்ஷன் நடந்து பாயிண்ட் Nல இட் காட் அவே. இப்போ ஆங்கிள்ஸை கரெக்டாக சொல்லலாம். எப்படி சொல்கிறான்றதை பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. இதை வந்து நான் I1ன்னு கூப்பிட்டா வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இது வந்து நார்மல். நார்மலுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆங்கிள் யூ கால் இட் அஸ் R1, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது என்னது? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ அடுத்து இந்த லைட் ரே நேராக எங்கே போய் மோதுது? இந்த இடத்துல மோதுதா? ஸோ திஸ் இஸ் அ நார்மல். வாட் யூ கால் திஸ் ஆங்கிள் அஸ்? இப்போ இது வந்து செகண்ட் ரிஃப்ராக்ஷன் நடக்குது இல்லையா? வாட் யூ கால் இன் ஜென்ரல் திஸ் அஸ்? கேன் ஐ கால் இட் அஸ் I2? இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷனுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 கூப்பிட்டு இது I2ன்னு கூப்பிடலாமா? ஆனால் ப்ரிசமில் படிக்கும்போது இதை I2ன்னு கூப்பிட மாட்டான். ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கோங்க. இதை அப்படியே கூப்பிட மாட்டான். ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுவான் அப்படின்னு பாருங்கள். இதை R2ன்னு கூப்பிடுவான். R2. இதை வந்து they will call it as R2. இந்த சைடில் வருது இல்லையா? இந்த ஆங்கிளை வந்து they will call it as I2. இப்போ பொதுவாக ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் இன்சிடென்ட் ரேக்கு I1 கூப்பிடுவோம். இது ரெண்டாவது ரிஃப்ராக்ஷனால இது I2 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதான். ஆனால் இது ப்ரிசம்ஸில் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இந்த செகண்ட் ரிஃப்ராக்ஷன் அப்போ they will call it as R2. ஸ்டாண்டர்டாக இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் சைன் நொட்டேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். R2 வெளியில் வர்றது I2ன்னு கூப்பிடுவான். புரியுதா? ஸோ இப்போ நான் உள்ளே அனுப்பின லைட் ரே ஃபைனலாக வெளில வருது. இதுக்கு பேர் என்னது? எந்த ஒரு விஷயம் ஃபைனலாக வெளில வருதோ அது பேர் என்னது? எமர்ஜென்ட் ரே. கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து எமர்ஜென்ட் ரே, இது வந்து இன்சிடென்ட் ரே. I1 தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். லைட் வந்து ஃபஸ்ட்டு படுது, உள்ளே என்ட்ரு ஆகுது. பட் வெளியில் வரும்போது வாட் இஸ் த ஆங்கிள் இட் மேக்ஸ் வித் அ நார்மல்? ஆங்கிள் இட் மேக்ஸ் வித் அ நார்மல் என்னது? அது பேர் என்ன சொல்கிறோம்? ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஸோ ஃபைனலாக வரக்கூடிய லைட்டை நார்மலோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? தட் இஸ் கால்ட் அஸ் I2. ஸோ I1 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், I2 இஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஃபஸ்ட் ரிஃப்ராக்ஷன் R1, இது R2ன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இட் வில் பி ஈக்குவல் டு A. ஏன்றது என்னது? இது பேஸ். ஏன்னா இங்கே தான் லைட்டே ரிஃப்ராக்ட் ஆகுது. ஏபிலையும் ஏசிலையும் ரிஃப்ராக்ட் ஆகுது. பட் பிசியில் இது ஆகுதா? ரிஃப்ராக்ஷன் லைட் அது வழியாக பாஸ் ஆகலை. அப்போ இதுதான் என்னது? பேஸ். ஸோ பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் பேர் என்னது? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன சொல்கிறான்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ரிசல்ட் வந்து என்னென்னா R1 + R2 என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு A. வேர் A இஸ் த ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஆர் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் ஸ்டாண்டர்ட். நான் ப்ரூஃப் கொடுக்கல. R1 + R2 வந்து நீங்கள் ஏன்னே எடுத்துக்கலாம். ஓகே ரைட்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் நடக்குதுல்ல, கேன் வி அப்ளை ஸ்னெல்ஸ் லா? ஸோ இது வந்து I1, திஸ் இஸ் R1. இது மியூ மீடியம், அது ஏர் மீடியம். ஓகே, ஸோ ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுறேன். μ1 sin I1 இஸ் ஈக்குவல் டு μ2 sin R. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏர் மீடியம்லேருந்து மியூ மீடியம் போகுது. I1 R1. ஸோ வி காட் த செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி டிஃப்ராக்ஷன் அட் த பாயிண்ட் N. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? μ sin R2 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா வெளியில் ஏர் மீடியம், மியூ வந்து ஃபஸ்ட்டு மீடியம். ஸோ μ sin R2 இந்த ஆங்கிள். ஸோ 1 × sin I2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. சரி, இப்போது இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷன்ஸ். அதாவது உங்களுக்கு ஸ்லோவாக ஒன்று ஒன்றா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ வி காட் 3 ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் இன் அ ப்ரிசம். ஓகே, இதில் நான் எந்த அப்ராக்சிமேஷனும் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷனில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும் எப்படி வந்துச்சு. தே ஆர் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ். எக்ஸாக்ட்னா எந்த அப்ராக்சிமேஷனும் நான் அப்ளை பண்ணலை. அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிசமில் வந்து என்னென்னா சில அப்ராக்சிமேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும், அப்ராக்சிமேட் இல்லாத எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்.
நீங்கள் எதுன்றதை கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே 1 2 3 இது எல்லாமே அப்ராக்சிமேட் ஆகாதது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இது வந்து ப்ரிசம் ரைட். ப்ரிசமில் சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏவோட இருக்குது பாருங்கள், ஏவோட வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். தட் இஸ் யூ கால் திஸ் அஸ் தின் ப்ரிசம். இந்த ஏவோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த I1ஓட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் அண்ட் ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1, ஸோ ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம், ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ராக்சிமேஷன் கேஸு. ஓகே, அப்போது நம்மளுக்கு I1 இஸ் வெரி ஸ்மால் ரைட். அதே மாதிரி ஏ ஆல்சோ ரொம்ப கம்மின்னு சொல்கிறான். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ரொம்ப தின் ப்ரிசம் மாதிரி தெரியும். ஓகே, வெரி தின். இப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ நீட் அப்ளை த அப்ராக்சிமேஷன். சைன் I1 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு I1, சைன் R1 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு R1. ஸோ சைன் I2 நீங்கள் அப்ராக்சிமேட்லி என்ன எழுதலாம், I2. சைன் R2 இருக்க இடத்துல யூ கேன் ரைட் R2. ஓகே ரைட். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம அப்ராக்சிமேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டோமா? இந்த அப்ராக்சிமேஷன்ஸ் எடுத்துகிட்டு போய் யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இயர் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 2 and 3, தென் ஈக்குவேஷன் 2 and 3, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஒரிஜினல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட், அது எப்படி மாறும் அப்படின்னா, சைன் I1 இருக்க இடத்துல நான் என்ன எழுதணும், இப்போ I1 மியூ சைன் R1 இருக்க இடத்துல ஜஸ்ட் R1 மியூ சைன் R2 இருக்க இடத்துல வெறும் R2 ஈக்குவல் டு I2. ஓகே, இப்போது இது வந்து 2 and 3 இப்படி மாறிடுச்சு. இது எப்போ யூஸ் பண்ணோம், ஒன்லி when A and I1 is very small value. ஓகே சரி, இப்போ இதில் வந்து I1 R1 I2 R2 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் எப்படி, இது எல்லாமே ஆங்கிள்ஸ் ரைட், I1 R1 எல்லாமே. ஸோ ஆங்கிள்ஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஷுட் பி சப்ஸ்டியூட்டட் இன் வாட், ரேடியன். ஏன்னா ஆங்கிள்ஸை வந்து ரெண்டு விதமாக டிகிரி அண்ட் ரேடியனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா கால்குலேஷன் இப்போ இங்கே சைன் I1னா பிரச்சனை இல்லை, சைன் I1க்கு பதில் வெறும் இங்கே ஆங்கிளை மட்டும்தான் போட்டிருக்கோம். ஆங்கிளில் போடும்போது எப்போவுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரேடியன் SI யூனிட்டில் தான் போடணும், கால்குலேஷனில் தப்பு வராது. ஓகேப்பா, இப்போ வந்து ப்ரிசமில் வந்து ஒரு முக்கியமான டேர்ம் வந்து வரும், விச் வி கால் இட் அஸ் டீவியேஷன். ஓகே, ஸோ டீவியேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கவனிங்க, டீவியேஷன் இன் அ ப்ரிசம், ஓகே, denoted by the letter delta. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஓகே, ஸோ டீவியேஷன் டெல்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் எமர்ஜென்ட் ரே, ஆஸ் சிம்பிள் as that. ஸோ நீங்கள் வந்து ப்ரிசம்குள்ளே ஒரு லைட்டை அனுப்புகிறீங்க, அது வந்து இன்சிடென்ட் ரே இல்லையா. ஸோ ஃபைனலாக வெளியில் வருது இல்லையா, அவுட் சைட். ஸோ அந்த ரே வந்து நம்ம எமர்ஜென்ட் ரேன்னு கூப்பிடுவோம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த எமர்ஜென்ட் ரே, ஓகே, யூ சிம்பிளி கால் இட் அஸ் வாட், டீவியேஷன். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அப்புறம் ப்ரிசம், அதோட டீவியேஷன் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷனுக்குமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டீவியேஷன் இருக்குது, ரிஃப்ராக்ஷனுக்கு இருக்குது, தென் we will see about ப்ரிசமோட டீவியேஷன். ஸோ இப்போ கவனிங்க, இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இது இட்ஸ் அ மிரர். ஓகே, இது வந்து இன்சிடென்ட் லைட். ஓகே, இந்த இன்சிடென்ட் லைட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மிரர் மேலே வந்து மோதுது. ஓகே, திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் த நார்மல் டு த சர்ஃபேஸ், மிரரோட பர்பண்டிகுலர் நார்மல். ஸோ லைட் வந்து திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, இது இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we are going to call this as emergent ray. ஸோ ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்ட் ரே. ஓகே, நல்லா கவனிங்க, இது வந்து நம்மளோட இன்சிடென்ட் ரே, இது வந்து நம்மளோட எமர்ஜென்ட் ரே. ஸோ நான் எப்படி இதை டீவியேஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த இன்சிடென்ட் ரே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, யூ எக்ஸ்டெண்ட் த இன்சிடென்ட் ரே. இது வந்து இன்சிடென்ட் ரே, இது என்னது, எமர்ஜென்ட் ரே. ஸோ முதல்ல வந்து டெயில் சி, இப்போ நீங்கள் வந்து இது இன்சிடென்ட்டு, இது எமர்ஜென்ட்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிளில் சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் சே திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் எமர்ஜென்ட் ரேனா இந்த ஆங்கிள் சொல்லக்கூடாது. இந்த லைட் ரேயை அப்படியே இங்கே வைக்கணும். டெயில் ஜாயின் பண்ணுவோம்ல வெக்டாஸில் நம்ம டெயில் ஜாயின் பண்ணுற மாதிரி இது வந்து நம்மளோட இன்சிடென்ட் ரே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் அவர் எமர்ஜென்ட் ரே. நவ் திஸ் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் in case of reflection. ஸோ இது இன்சிடென்ட், இது பேசிக்கலி ரிஃப்ளெக்டட் ரே, அதை நம்ம எமர்ஜென்ட் ரேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்சிடென்ட் ரே அப்படியே டெயில் ஜாயின் பண்ணணும், இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேயும் டெயில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம். ஓகே, விச் வி கால் இட் அஸ் டெல்டா. ஸோ இங்கே வந்து எப்படி டீவியேஷன் வந்து என்ன வருது அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் திஸ் ஒன். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். வாட் இஸ் திஸ் ஒன், நார்மலோட இதுவும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் reflection. ஸோ டோட்டலாக ஆங்கிள் வந்து என்னது, டோட்டலி ஆங்கிள் இஸ் 180 டிகிரி இது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் வாட், டெல்டா. கரெக்டாக இல்லையா, டோட்டலாக 180, இது டெல்டா, இது 2i. ஸோ வாட் இஸ் த டெல்டா வேல்யூ,
delta is nothing but 180 minus 2y. ஸோ இதுதான் இது நம்மளோட deviation. நம்மளுக்கு வந்து ரிஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ரிஃப்ராக்ஷனில் ரெண்டு கேஸ் இருக்குது, டென்சர் டு ரேரர், ரேரர் டு டென்சர்னு. நல்லா கவனிங்க, ரிஃப்ராக்ஷன் டென்சர்லேருந்து ரேரர் போகுது. ஸோ இது வந்து ஒரு டென்சர் மீடியம் ரேரர் மீடியமுக்கு போகுது. ஸோ இது வந்து இன்சிடென்ட் லைட் ரே, it is deviating away from the normal or towards the normal. இது incident ray, இது emergent ray. Okay, this is incident, இது என்னது emergent இல்லையா? ஸோ இது it is moving away from the normal, கரெக்டாக? இப்போ இங்கே வந்து இந்த ஆங்கிள் வந்து ஆர், இந்த ஆங்கிள் வந்து ஐ. ஸ்னெல்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ண ஆஸ் யூஷுவல். பட் ஆனால் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எப்படி நீங்கள் டீவியேஷனை கண்டுபிடிப்பீங்க? ஆஸ் யூஷுவல் நம்ம டெயில் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த இன்சிடென்ட் ரே அப்படியே, இது வந்து எமர்ஜென்ட் ரே, இன்சிடென்ட் ரே அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் இன்சிடென்ட் ரே. இப்போ இது எமர்ஜென்ட் ரே, இது இன்சிடென்ட் ரே. இந்த ஆங்கிள் தான் என்னது? இட்ஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். புரியுதா இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, இது வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் இயர்? ஆர். இது வந்து டெல்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே, இது வந்து எமர்ஜென்ட் ரே, தட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மிஸ் டெல்டா. இப்போ எப்படி டெல்டாவை கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் டெல்டா? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து நம்மளோட நார்மல். கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணுங்கள் இந்த டயக்ராமை. இது அப்படியே நார்மல், ரைட்? இது என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? திஸ் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் ஐ. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் வந்து ஆர், இந்த ஆங்கிள் வந்து ஐ. இது வந்து ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்ட், விச் இஸ் டெல்டா. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? விச் இஸ் த டோட்டலாக பாருங்கள். I can write it as மொத்தமான ஆங்கிள் என்னது? ஆர். R is equal to I plus delta. So what is the deviation? Deviation is equal to R minus I. Deviation is equal to R minus I. புரியுதா இல்லையா? ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து R, I இது, this is இங்கே இது என்ன ஆங்கிளோ அதுதான் இந்த ஆங்கிளும். ஸோ திஸ் இஸ் டெல்டா. ஸோ டீவியேஷன் எவ்வளோ வருது? R minus I. நல்லா கவனிங்க, இது வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகும்போது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இங்கே போடணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை இங்கே போடணும். கரெக்டாக இல்லையா? R minus ஐன்னு வருது. இப்போ அடுத்து யூ சி ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம், ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் வரும்போது லைட் ரே வில் பி ரிஃப்ராக்டட் டுவர்ட்ஸ் அ நார்மல். கரெக்டாக? இது வந்து இன்சிடென்ட், இது வந்து என்னது? எமர்ஜென்ட், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கவனிங்க. ஸோ இது இன்சிடென்ட், திஸ் இஸ் எமர்ஜென்ட். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? என்னோடய லைட் ரேட் இது வந்து எமர்ஜென்ட். ஸோ நான் டெயில் ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை incident, this is my emergent. So this angle I should call it as what? Delta. இதுதான் நம்மளோட deviation. tail join பண்ண மாதிரி இருக்கா? Then only you need to measure the deviation. So இங்கே நம்ம deviation கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். See, இப்போ இது வந்து I. ஓகே, this is I. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். This angle is delta. இது Rன்னு பார்த்தோம். What is this angle? இப்போ நல்லா கவனிங்க, இந்த லைட் ரே அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இந்த லைட் ரே அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? ஐ. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும்? ஐ தானே? இப்போ இந்த ஆங்கிள் ஐனா திஸ் ஆங்கிள் ஷுட் ஆல்சோ பி ஐ தானே? ஸோ இங்கே எப்படி எழுதலாம்னா, டோட்டல் ஆங்கிள் வந்து ஐ வில் பி ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் டெல்டா. ஸோ டெல்டான்றது என்னது? ஐ மைனஸ் ஆர். புரியுதா இல்லையா? ஓகே, ஸோ டோட்டல் ஆங்கிள் இஸ் ஐ. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர். இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கேஸில் வந்து ஆரோட வேல்யூ, அதாவது டென்சர்லேருந்து ரேரர் வர போது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அதிகம். ஓகே, ஆர் மைனஸ் ஐன்னு வருது. இங்கே வந்து ரேரர்லேருந்து டென்சர் வரும்போது எது கிரேட்டராக இருக்குது? ஐ இஸ் கிரேட்டர் தென் ஆர். ஸோ ஐ மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வருது, ரைட்ப்பா? ஸோ இப்போ வந்து ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் டு டென்சர் பார்த்தாச்சு. இப்போது நம்ம we can go for what? Prism. ஸோ இது வந்து நம்மளோட prism we have taken. ஸோ லைட் ரே இப்படி போய் படுது. ஸோ இதுவும் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இது நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசி. ஏபி வந்து ரிஃப்ராக்ஷன், ஏசி ஆல்சோ வில் அண்டர்கோ ரிஃப்ராக்ஷன், பிசி ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. ஸோ திஸ் இஸ் பேஸ். ஸோ பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் வந்து யூ கால் இட் அஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஸோ லைட்டு போய் மோதும்போது இந்த இடத்த யூ கால் இட் அஸ் வாட்? நார்மல். ஸோ இதை நான் என்ன கூப்பிடணும்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரைட்? திஸ் இஸ் I1. அதுக்கப்புறம் டென்சர்லேருந்து ரேரர், திஸ் இஸ் ஏர் மீடியம், ரைட்? ஸோ ஏர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகுது. ஸோ டுவர்ட்ஸ் நார்மல் இட் வில் பெண்ட். கரெக்டாக? அதுக்கப்புறம் இங்கே போய் மோதுது. திஸ் இஸ் ஒன்ஸ் அகெயின் த நார்மல். இப்போ பட்ட லைட் ரே டென்சர்லேருந்து அவுட் சைடில் என்னது?
ஏர் மீடியம். ஸோ டென்சர்லேருந்து ரேராக போகும்போது இது ஒன்ஸ் அகெயின் அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும். எனி டவுட்? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இன்சிடெண்ட். இதை நம்ம என்ன கூப்பிட்றோம்? எமர்ஜென்ட். புரியுதா இல்லையா? இப்போ கவனிங்க, இது வந்து நம்மளுக்கு தெரியும். we have studied this. what is this one? இதை நம்ம இந்த ஆங்கிள் என்னென்னு கூப்பிடணும்? R1 கூப்பிடுவோம். பட் இது வந்து ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷனில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஆங்கிள். பொதுவாக இதை நம்ம I2ன்னு கூப்பிட்ருப்போம். பட் இங்கே நம்ம ப்ரிசமில் R2ன்னு டினோட் பண்ணுவோம். இந்த ஆங்கிள் என்ன நம்ம சொல்லுவோம்? I2. புரியுதா இல்லையா? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஆல்ரெடி we have studied. R1 + R2 நம்மளுக்கு ஏன்னு தெரியும். ரைட்டா? வித்தவுட் ப்ரூஃப் we have seen that. சரி, இப்போ கவனிங்க எப்படி டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு 2 ரிஃப்ராக்ஷன் நடக்குது ப்ரிசமில் வந்து 2 ரிஃப்ராக்ஷன் நடக்கிறனால ரெண்டுத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் we need to find the final deviation. ஸோ லைட் போய் இப்படி படுதா, பட்டதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த இன்சிடென்ட் லைட்டரே அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிங்க, இது இன்சிடென்ட். இப்போ ஒரு ரிஃப்ராக்ஷனாக பார்க்கணும், ஒரு ரிஃப்ராக்ஷனாக பார்க்கலாம். ஸோ இது இன்சிடென்ட், இது என்னது? ரிஃப்ராக்டட். ஸோ ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் அண்ட் இது வந்து ஒரிஜினல் இன்சிடென்ட் லைட், ரைட்? திஸ் இஸ் இன்சிடென்ட் 1. இப்போ இது இன்சிடென்ட் அண்ட் திஸ் இஸ் வாட்? ரிஃப்ராக்டட் ரே. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்? டீவியேஷன் 1. கரெக்டாக இல்லையா? பா இது இன்சிடென்ட் லைட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்கப்பா. திஸ் இஸ் த ரிஃப்ராக்டட் ரே. திஸ் ஆங்கிள் இஸ் வாட்? del1. ஸோ டீவியேஷன் இன் ஃபஸ்ட் ஒன். டீவியேஷன் என்ன வரும் நம்மளுக்கு? I1 மைனஸ் R1. சரி, டோட்டலாக வந்து I1லேருந்து டீவியேஷன் என்ன வரும்? del1 இஸ் ஈக்குவல் டு I1 மைனஸ் R1 சொல்ல வரும். ஸோ del1ஓட டீவியேஷன். இந்த லைட் ரே போகுதா? இப்போ இந்த லைட் ரே எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது? திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட் ரே ஃபார் திஸ் ரிஃப்ராக்ஷன். இப்போ இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கல, இதுக்கு இதான இன்சிடென்ட் ரே. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இன்சிடென்ட், இது என்னது? ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இதுதான் என்னது? டீவியேஷன் 2. அதாவது இது ரெண்டாவது ரிஃப்ராக்ஷன், இது மொதல் ரிஃப்ராக்ஷன். ஸோ மொதல் ரிஃப்ராக்ஷனுக்கு இது இன்சிடென்ட், இது ரிஃப்ராக்டட். அதே மாதிரி இந்த ரெண்டாவது ரிஃப்ராக்ஷனுக்கு இது இன்சிடென்ட், இது ரிஃப்ராக்டட். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லணும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். டென்சர்லேருந்து ரேரர் போகுது. ஓகே, ஸோ இப்போ திஸ் ஆங்கிள் இஸ் R2, திஸ் டோட்டல் ஆங்கிள் இஸ் I2. ஸோ உங்களுக்கு நீங்கள் del2 கால்குலேட் பண்ணணும்னா I2 மைனஸ் R2ன்னு வரும். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து டோட்டல் ஆங்கிள் என்னது? I2. டோட்டல் ஆங்கிள் இஸ் I2. இந்த ஆங்கிள் என்னது நம்மளுக்கு? கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது R2ன்னு வரும். டோட்டல் ஆங்கிள் இஸ் I2, திஸ் இஸ் R2. இது R2னா இதுவும் R2, திஸ் இஸ் delta2. ஸோ ஃபைனலி இப்படி வருதா? ஸோ வாட் இஸ் delta2? I2 மைனஸ் R2. இப்போ இதுதான் டீவியேஷன்ப்பா. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இதுதான் நம்மளோட டீவியேஷன். ஸோ டோட்டல் டீவியேஷன் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா கவனிங்க, என்னோட இன்சிடென்ட் லைட் ரே எப்படி இருக்குது? திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட் ரே. ரிஃப்ராக்டட் ரே என்னாச்சு? இப்படி ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறான்னா இதை வந்து ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சொல்கிறான். இப்போ நம்ம இப்படி அனுப்பணும், லைட் ரே என்ன இருக்குது? கிளாக் வைஸில் டீவியேட் ஆகிருக்கு. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி யூ திங்க் இன் திஸ் வே. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டாவது ரிஃப்ராக்ஷன் லைட் ரே இப்படி போகுதா? இது வந்து இன்சிடென்ட் லைட் ரே ஃபார் செகண்ட் ரிஃப்ராக்ஷன். பட் இந்த லைட் ரே என்ன இருக்குது? எப்படி டிவியேட் ஆகிருக்கு? இப்படி டிவியேட் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ கிளாக் வைஸ். ஸோ இதுவும் கிளாக் வைஸ் டீவியேஷன். இப்போ இது வந்து டீவியேஷன் 30 டிகிரின்னு வைங்க, இதுவும் 30 டிகிரி. ஸோ வாட் இஸ் த டோட்டல் டீவியேஷன்? இப்போ இது 30 கிளாக் வைஸு, இதுவும் 30 டிகிரி. ஸோ வாட் இஸ் த டோட்டல் டீவியேஷன்? 60. ஸோ அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுமே கிளாக் வைஸ். நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 30 + 30 60 மாதிரி ரெண்டு டீவியேஷனும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ டோட்டல் டீவியேஷன்றது என்னது? del1 + del2. ஸோ del1 என்ன பார்த்தோம்? I1 மைனஸ் R1. del2 வந்து I2 மைனஸ் R2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் I1 + I2 மைனஸ் R1 + R2ன்னு வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? R1 + R2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இந்த டேர்மை நான் ஏன்னு எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் த டீவியேஷன் ஃபார்முலா இன் கேஸ் ஆஃப் ப்ரிசம். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு எக்ஸாக்டான ஃபார்முலா, நம்ம எங்கேயுமே அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணலை. ஸோ I1 + I2 மைனஸ் ஏன்றது எக்ஸாக்ட் ஃபார்முலா, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசமோட கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணுறேன். I1 ஏன்னு, ஓகே, I1ம் ஏவும் ஸ்மால் ஆங்கிள் போட்டுட்டா என்ன ஆகும்? ஐ கேன் யூஸ் த அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. உங்களுக்கு தெரியல, I1 இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? μ × R1. I2 இருக்க இடத்துல μ × R2. ஸ்னெல்ஸ் லாப்பா ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம். ஸோ அப்ளை பண்ணுறேன். ஃபைனலி μ R1 + R2 மைனஸ் ஏன்னு வரும். ஒன்ஸ் அகேன் R1 + R2 என்ன தெரியும்? ஏ. ஸோ அதில் வந்து μ - 1 × ஏன்னு எழுத முடியும். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் டீவியேஷன்? ஸோ டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு μ - 1 × ஏ. இது எப்போனா ஒன்லி இன் கேஸ் ஆஃப்
ஸ்மால் ஆங்கிள்டு ப்ரிசம் எல்லா டைமும் இது கிடையாது. இதுதான் எக்ஸாக்ட் ஃபார்முலா, மறந்துடக்கூடாது இதை. This is the exact one, this is the approximate one. So இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, when you apply the small angle approximation, நீங்கள் small angle approximation அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் எங்கேயாவது I1 I2லாம் இருக்கா? I1 I2 R1 R2 கிடையாது. பட் மியூ இருக்குது, ப்ரிசமோட மியூ இருக்குது, ஏ இருக்குது. பட் லைட் ரே எவ்வளோ ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆச்சுன்ற I1 இல்லை, அப்புறம் I2 இல்லை, எமர்ஜென்ஸ் ஆங்கிள். ஸோ டெல்டா இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட்? I1 R1 I2 R2. ஓகே, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் del 1 காமிச்சேன் கிளாக் வைஸ், del 2 காமிச்சேன் கிளாக் வைஸ். இப்போ வேர் இஸ் த டெல்? இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ப்ரிசமோ ரிஃப்ளெக்ஷனோ ரிஃப்ராக்ஷனோ இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது? ஃபைனல் எமர்ஜென்ட் ரே, யூ கால் இட் அஸ் வாட்? டீவியேஷன். நல்லா கவனிங்க, இது இன்சிடென்ட். ஃபைனலாக ப்ரிசம் மட்டும் வெளியில் வந்த லைட் ரே எது? இதுதான் எமர்ஜென்ட். ஸோ திஸ் இஸ் இன்சிடென்ட், இது எமர்ஜென்ட். நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து எமர்ஜென்ட் ரே, ரைட்? இது வந்து என்னது? இன்சிடென்ட் ரே. ஸோ இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் இல்லை இந்த ஆங்கிள் தான் என்னது? நம்மளோட டெல்டா. ஸோ ஃபஸ்ட்டு டீவியேஷன் எங்கே நடக்குது? திஸ் ஒன் இஸ் த டீவியேஷன் கிளாக் வைஸ். இந்த லைட் ரே டீவியேஷன் இஸ் கிளாக் வைஸ். ஸோ ஃபைனல் டீவியேஷன் இது வந்து ஒரிஜினலாக அனுப்பின இன்சிடென்ட் லைட் ரே, இது ஃபைனலாக வெளியில் வந்து எமர்ஜென்ட் லைட் ரே. ஸோ த ஆங்கிள் மெட்டீரியல் இஸ் டெல்டா. ரெண்டுமே கிளாக் வைஸ் இருக்கனால ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஃபைனல் ஆங்கிள் வி காட் திஸ் ஒன். ஓகே ரைட்ப்பா. இது வந்து இது பேஸ்டு மினிமம் டீவியேஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ டீவியேஷனோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் என்னது? டெல்டா இஸ் ஈக்குவல் டு I1 + I2 - A, கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து என்னது? நம்மளோட ப்ரிசம். ஓகே, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இப்போ R1 + R2 ஈக்குவல் டு ஏன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பாருங்கள். they are going to do an experiment. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த I1ஓட வேல்யூ, இதுதானே இன்சிடென்ட் லைட்டு, இந்த I1ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறான். ஓகே, ஃப்ரம் 0 to மேக்ஸிமம் 90 டிகிரி. ஸோ I1ஓட வேல்யூ இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறான். தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து I1 இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், கரஸ்பாண்டிங்காக எவ்வளோ டீவியேஷன் வருது. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து என்னது? நம்மளோட இன்சிடென்ட் லைட் ரே. இது என்னது? நம்மளோட எமர்ஜென்ட் ரே. இந்த ஆங்கிளில் தான் நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்? டெல்டா. தட் இஸ் டோட்டல் டீவியேஷன் இல்லையா? ஸோ இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் டோட்டல் டீவியேஷனுக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கான். ஸோ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டு, நம்மளாக சொல்கிறது கிடையாது. ஸோ I1ஓட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டீவியேஷன் என்ன இருக்கான்? நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்றான். பட் ஆஸ் த I1 நீங்கள் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, மறந்துடக்கூடாது நம்மளோட I1 வந்து எப்போவுமே நார்மல்லேருந்து தான் மெஷர் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ நான் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ I1ஓட டீவியேஷன் ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, பட் ஒரு குறிப்பிட்ட I1ஓட வேல்யூவில் டீவியேஷன் என்ன ஆகிடுது? இருக்கிறதுலே கம்மியாகிடுது. அது எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I1ஓட வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு I2. ஸோ எப்போ வந்து I1ஓட வேல்யூ I2க்கு ஈக்குவலாக வருதோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன நடக்குதான்? இந்த டீவியேஷனோட வேல்யூ இஸ் டேக்கிங் த லீஸ்ட் வேல்யூ டெல்டா மினிமம். புரியுதா? ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு I2ன்ற இடத்துல தான் டீவியேஷன் என்ன வருதான்? மினிமம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த I1 வந்து இன்னும் ஃபர்தராக நான் இன்க்ரீஸ் பண்ணால் ஒன்ஸ் அகேன் டீவியேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பட் மினிமம்ன்றது எப்போ வருது அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட் இட் இஸ் I1 எப்போ ஈக்குவல் டு, அதாவது இந்த ஆங்கிளும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு மினிமம் டீவியேஷன் வருது. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் இதுதான் எக்ஸாக்ட் ஃபார்முலா. ஓகே, இதை வந்து கிராஃபிக்கலாக ப்ளாட் பண்ணியிருக்கான். ஓகே, ஃப்ரம் அ ஜென்ரல் ப்ரிசம். இதில் ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் எதுவுமே கிடையாது. எக்ஸாக்ட் ஃபார்முலா தே ஹவ் யூஸ்ட். இட்ஸ் அ நார்மல் ப்ரிசம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் வாட்? மினிமம் டீவியேஷன் அக்கர்ஸ் when I1 and I2 ஆர் ஈக்குவல். அந்த I1 I2 இப்போ ஈக்குவல் சொல்லிட்டானா, கேன் ஐ கால் தட் அஸ் I? ரெண்டுமே ஈக்குவல், ஐ எம் கோயிங் டு கால் தட் அஸ் I. ஓகே, இப்போ இது நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இது வந்து M பாயிண்ட், ரைட்? இது வந்து என்னது? N. ஸோ ரெண்டு இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ரெண்டு இடத்துலையும் ஸ்னெல்ஸ் லா ஒரிஜினல் ஃபார்மில் நான் அப்ளை பண்ணுறேன். வாட் ஐம் கெட்டிங் இஸ் ஐ வில் கெட் திஸ் ஃபார்மில். கரெக்டாக ரெண்டு இடத்துலையும் ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ I1 and I2 ஆர் ஈக்குவல் டு வாட்? I. கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இது ரெண்டுமே ரிஃப்ராக்ஷன் ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலாஸ் அட் ரிஃப்ராக்ஷன் M and N. ஸோ இப்போ I1 I2 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் I1 I2 ஈக்குவல்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? தட் இஸ் R1 and R2 என்ன இருக்கணும்? ஈக்குவல். அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ்
I1 and I2 நம்மளுக்கு ஈக்குவல்னு தெரியும். எப்போ மினிமம் டீவியேஷன் அப்போ கரஸ்பாண்டிங்காக நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து என்ன சொல்ல முடியும்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் I1 and I2 ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆல் த டேர்ம்ஸ் நீட் டு பி ஈக்குவல் விச் மீன்ஸ் வாட் R1 and R2 are equal அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். You can prove that from here. So minimum deviation அப்போ I1 and I2 are equal to I. Similarly R1 and R2 என்னது it is equal to R. ஓகே இப்போ நம்மளோட ஃபார்முலா இருக்குல்ல from this formula R1 plus R2 equal to A. இதில் R1 and R2 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். We will have what R is equal to A by 2. R is equal to A by 2 கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்சிடென்ட் I1 and I2 ஐன்னு எடுத்திருக்கோம். R1 and R2 R அந்த R வந்து ஈக்குவல் டு A by 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஒரிஜினல் ஃபார்முலா எடுத்துக்கிறேன் டீவியேஷன். இதில் வந்து இது ஒரிஜினல் ஃபார்முலா. மினிமம் டீவியேஷன் எப்போ நடக்கும் I1 and I2 are equal. ஸோ கேன் ஐ கால் தட் ஆர் I ப்ளஸ் I என்னது 2I மைனஸ் A. அப்போ என்ன ஆகிடும் டீவியேஷன் வந்து மினிமம், அதாவது டெல் எம்னு போட்டிருக்கேன். தட் இஸ் டீவியேஷன் இஸ் மினிமம். ஸோ இதுலேருந்து ஐயோட வேல்யூ என்ன வரும்? ஐயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டெல் எம் ப்ளஸ் ஏ டிவைடட் பை 2. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2ன்னு எனக்கு தெரியும். இப்போ டீவியேஷனோட ஒரிஜினல் ஃபார்முலாவில் இருந்து மினிமம் டீவியேஷனோட கண்டிஷன் வந்து I1 and I2 are equal which is equal to I, that is 2I. ஃபைனலாக ஐயோட வேல்யூ எனக்கு இது கிடைக்குது. ஆல்ரெடி எனக்கு ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும் A by 2. இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலானாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவில் I1ஓட வேல்யூ ஆல்ரெடி I1 and I2 are equal to I இல்லையா. ஸோ நான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐன்னு இதோட R1 is nothing but R. ஸோ மியூ வந்து sin I by sin Rன்னு சொல்லலாமா. ஸோ இது வந்து ஃபைனலாக வாட் எக்ஸ்பிரஷன் யூ காட். ஐயோட வேல்யூ என்னது இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி யூ வில் ஹேவ் மியூ as this எக்ஸ்பிரஷன். எனி டவுட் இயர்? இப்போ இது வந்து நம்ம எங்கேயுமே இந்த மினிமம் டீவியேஷன் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதாவது எதுலையுமே நான் அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணல. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாக்ட் ஃபார்முலா. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு ப்ரிசம் தரேன்னு வைங்க. இப்போ 2 பேர் இருந்தால் உங்களால் வந்து என்ன சொல்ல முடியும், அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசமை சொல்ல முடியும். டெல்எம் மினிமம் டீவியேஷனோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஏ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ரெண்டும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா உடனே அந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சொல்லிடலாம். புரியுதா? ஓகேப்பா, இதுதான் மினிமம் டீவியேஷனை பற்றி. ரைட், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா இட்ஸ் a ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகே, நம்ம ரொம்ப ப்ரூஃப்குள்ளே போக போகிறதில்ல. கண்டிஷன் ஃபார் நோ எமர்ஜென்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் I1 அண்ட் ஏ. I1ன்றது என்னன்னு தெரியும், ஏன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தட் இஸ் ஸ்மால் ஆங்கிள்டு ப்ரிசம். ஓகே, ஃபார் எனி வேல்யூ ஆஃப் I1. நல்லா கவனிங்க, இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிசம். இது உள்ளே வந்து இன்சிடென்ட் ரே படுதா, திஸ் இஸ் I1 கரெக்டாக. இது வந்து நம்மளுக்கு ஏ. இப்போ நான் அனுப்புன லைட் ரே வந்து இப்படி உள்ளே போய் இப்போ இது வந்து n ரைட், இது வந்து 0.2ன்னு கூப்பிடலாமா. ரிஃப்ராக்ஷன் அட் 0.2, திஸ் இஸ் ரிஃப்ராக்ஷன் அட் 0.1. ஸோ இப்போ நோ எமர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் லைட் ரே வெளியில் வரலன்னு அர்த்தம். நோ எமர்ஜென்ஸ், லைட் அவுட் சைட் வெளியில் வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பேசிக்கலி என்ன நடந்திருக்கணும், இங்கேருந்து இப்படி உள்ளே போன லைட் ரே இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும், TIR occurs at refraction 2. refraction 2ல் உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும், TIR நடந்திருக்கணும். புரியுதா இல்லையா? எஸ். ஸோ அந்த இடத்துல TIR நடந்திருக்கும் போது இப்படி உள்ளே போகிற லைட் ரே வெளியில் போகாமல் நோ எமர்ஜென்சி மூலிமா உள்ளே வந்துடுது. I1 வந்து எனி வேல்யூ ஆஃப் I1க்கு எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஏவோட வேல்யூ வந்து ஏன்றது இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஷுட் பி கிரேட்டர் தென் 2 θc. அந்த θcன்றது என்னென்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லுவான் இல்லையா, which is that. ஸோ sin inverse 1 by mu. θc is nothing but what, critical angle. இப்போ இந்த θc எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு பாருங்கள். ஸோ இப்படி போகிற லைட் ரே உள்ளே பெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வெளில வராமல் நார்மல் அந்த 90 டிகிரி TIR நடக்கிறதுக்கு இதான கண்டிஷனு. லைட் ரே வெளியில் போகாமல் இங்கே வந்து 90 டிகிரி இட் நீட் டு மேக். ஸோ அதுலேருந்து θc கண்டுபிடிக்கலாம் உங்களால். இந்த θc எப்படி வந்துச்சுன்றது we are going to see. ஸோ இந்த இடத்துல TIR அப்ளை பண்ணுறேன். mu sin θc is equal to 1 sin 90. ஸோ sin θc is equal to 1 by mu. ஸோ what is the final answer? sin inverse 1 by mu. இதாக டவுட் இருக்கா? ரைட். ஸோ இதில் என்னென்னா குயிக்காக ஐ வில் ரீகால். ஸோ உள்ள ஒரு லைட் ரே அனுப்புகிறோம், நோ எமர்ஜென்ஸ். அப்படி வரணும்னா A should be greater than 2 θc. θcன்றது critical angle at this refraction, second refraction. அங்கே TIR நடக்கணும். ஓகே, பட் ஆனால் இது வந்து எல்லா ப்ரிசம்க்கும் ட்ரூ கிடையாது. ஒன்லி ஃபார் வாட், இன் கேஸ் ஆஃப்
ஸ்மால் ஆங்கிள்டு ப்ரிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா இதுக்கும் இதுவுமே சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் எந்த ஆங்கிளில் I1 அனுப்புனாலும் எமர்ஜென்ஸ் வராது. எப்போ? when A is greater than 2 times theta c. எந்த வேல்யூ ஆஃப் I1க்கும் லைட் வெளில வராது. இதுக்கு நம்ம ப்ரூஃப் பார்க்கல டீட்டெயிலாக, பட் யா இட் இஸ் ட்ரூ. ஓகே, நீங்கள் கண்டிஷன் ஃபார் நார்மல் எமர்ஜென்சின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இதை பற்றி இருக்கும். ஓகே, இப்போ ஓகே குட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரிசமோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறப்ப அடுத்தது பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.